ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் பிளடி பைட்டோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கடா. என்ன அப்படின்னா, இது போட்டு கிட்டத்தட்ட 9 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ முடிச்சு விட்டுடலாம். ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறதுன்னு சத்தியமாக தெரியல. அப்படி யோசித்தேன் ஸ்டோரி. அது ஃபைனலைஸ் பார்ட்டில் தான் நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதான் இதோட ஃபைனல் பார்ட். இதுக்கப்புறம் அரபிக் அடிக்ஷன் பார்க்கலாண்டா. அதாவது இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை கன்டினியூ பண்ணணும்னு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் அதை பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இவ்வளோ நாள் பிரேக் எடுத்துக்கிட்டேன். லாங் டைம் பிரேக், கிட்டத்தட்ட 2 months இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஸோ யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க, சரியா? நான் எப்படி சொல்கிறது, அது ரெக்கார்டர் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. இப்போ தான் புதுசாக ரெக்கார்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, ஓகேவா? மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த பாவியை, சரியா? ஓகேடா, அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சூப்பராக மேக்கப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. வெட்டிங் ட்ரெஸ்ஸில் உட்காந்துட்ருக்கீங்க. எஸ், உங்களுக்கு வெட்டிங் தான். ஸோ பக்கத்தில் சோயா நின்றுட்டுருக்கா. ஓ மை காட், ஃபியூனா எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், ஜேகே உன்னை பார்த்தா அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவார். ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனா அப்படியே பக்கத்தில் நின்று சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. சோயா, அந்த டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சோயா போய் ஓப்பன் பண்ணுறா. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் நீ? நான் ஃபியூனாவோட ஃப்ரெண்ட் அண்ட் தென் என்னோட அண்ணாவுக்கு பொண்டாட்டி ஆக போகிறவன். அதாவது இவளுக்கு நான் சிஸ்டர் இல்லா. ஓ அப்படியா? என்ன எனக்கு தெரியுமா? ஃபியூனா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. தென் உள்ளே வாங்க, உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வாரா சோயா. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. மாம், வாட் அ சர்ப்ரைஸ்! நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் தென் உங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? இட்ஸ் கூல் படி. அண்ட் தென் மாப்பிள்ளையை பார்த்துட்டு தான் வரேன். ரொம்ப அழகாக இருக்கார், சூப்பர் செலெக்ஷன். தேங்க்யூ. அப்புறம் உன்னோட அப்பா எங்கே? அவர்கிட்ட சொல்லலாமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இவங்க எல்லாருமே வேம்பயர் ஃபேமிலிஸ், அதனால் அவங்கக்கிட்ட சொல்லலை. அவர் வந்தால் ஏதாவது கலாட்டா பண்ணிடுவார். உங்களுக்கே தெரியும்ல, அவர் வேம்பயர்ஸ், வேர்வூல்ஸ், அதுக்கப்புறம் அந்த மெஜிஷியன்ஸ் அவங்கள பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காருன்னு. ஸோ நான் அவரை கூப்பிடலை. உங்களுக்கு அதில் ஏதாவது வருத்தமா? நோபடி. எனக்கும் அதில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த ஆள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் நல்லா இருக்காது. நீ கூப்பிடாதது தான் நல்லது என்கிட்ட கேட்டா. ஓகே மாம், நானும் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு நினச்சேன். எனக்கு எந்த கோவமும் இல்லை. அண்ட் தென் வேர் இஸ் யுவர் நியூ பாய் ஃப்ரெண்ட்? அவருக்கு ஒர்க் ஹனி, உனக்கே தெரியும்ல, ஹீ இஸ் அ பிஸ்னஸ்மேன். ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மேக்கப் அப்படியே கன்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்படியே மேக்கப்பெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபியூனா தங்கம், எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். எப்படியோ நீ ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போகிறேன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபியூனா. இப்படியே லைஃப் லாங் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இரு உன்னோட பார்ட்னர் கூட, புரிஞ்சுதா? லைஃப்பை எப்போவுமே பிடிச்சவங்க கூட தான் வாழணும். பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் எதுக்கு? உங்கள் அப்பா கிட்டே இருந்திருந்தா இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் என்கிட்ட கேட்டால் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ எடுத்துக்கோ, சரியா? கண்டிப்பாக மாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜேகேயோட டேட் அப்படியே வராரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள்? ஐ எம் ஃபியூனாஸ் மாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. நான் ஜேகேயோட டேட். ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஃபியூனா, போகலாமா? போகலாம் டேட், போகலாம். ஓகே மாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே போகிறீங்க. ஸோ ஒரு கிரவுண்டு தான், பெருசாக ஒரு கிரவுண்டு ஃபுல்லாக நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரைஸாக ஒரு இடத்துல ஸ்டேஜ் போட்டு அதையும் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ப்ரீஸ்ட் அதில் நிற்கிறாரு. ப்ரீஸ்ட் முன்னாடி ஜேகே அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்படியே நீங்கள் காரில் தான் இறங்குறீங்க. ஸோ அந்த கார் சவுண்ட் கேட்டதும் ஜேகே அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வெளியே நிற்கிறீங்க. ஜேகே அப்படியே உண்மையிலே சொல்லப்போனால் ஃப்ளாட்டு தான்.
அப்படியே ஒரு மாதிரி சீக்ஸ் எல்லாம் செவத்து போயிடுது. அப்படியே பார்த்துட்டு கீழே குனிஞ்சிட்டு திருப்பி உங்களை பார்க்குறாரு. ஜேகேவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கார். அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைலோடு நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு சோயாவும் உங்கள் அம்மாவும் அப்படியே 2 சைடும் போய் நிற்கிறாங்க. போய் நின்றுட்டு அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே சென்ட்ரைஸாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கார். போய் அப்படியே ஜேகேவோட முன்னாடி நிற்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்க. நீங்களும் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. ஸோ அப்படியே ப்ரீஸ்ட்டும் ப்ரேயர் பண்ணி அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட சம்மதம்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்களும் எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ 2 பேர்த்துக்கிட்டையும் ரிங்கை கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ரிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. 1 பை 1 எல்லாருமே கிஃப்ட் கொண்டு வந்து தராங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி உங்களுக்கு பிடிச்ச பையன் கூடயே நீங்கள் மேரேஜ் பண்ணது. ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படியே நைட்டும் ஆயிடுது. நீங்கள் வந்துட்டு கீழே, அதாவது 2 ஃப்ளோர் இருக்கும்ல, அப்போ மேலே தான் உங்கள் ரூமு. அப்போ ஜேகே வந்து ரூமுக்கு ஆல்ரெடி போயிருந்துருப்பார். நீங்கள் கீழே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே கீழே நின்றுட்டு இருக்கும்போது சோயா தான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு விட்டுருக்கா. இங்கே பாரு ஃபியூனா, அவன் ஒரு வேம்பையர், புரிஞ்சுதா? ஓகே, நீ பார்த்து நடக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா எசக்கு பசக்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, புரிஞ்சுதா? ஓகே, அவன் ஒரு வேம்பையர், நீ ஒரு ஹியூமன். ஸோ பார்த்து பத்திரமா இருங்க, ஓகே? ஓகே. எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போட்டுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி விபரீதம் ஆயிடுச்சுன்னு நாளைக்கு எலும்பாமல் எதுவும் இருந்துடாத. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இது வந்து பெயின் கில்லரா? இது எதுக்கு? நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உனக்கு பெயின் கில்லர் வேணாமா? இந்தா பெயின் கில்லர். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆயில்மெண்ட்ஸ். ஓகே, இவனும் போதும். வேறு ஏதாவது வேணும்னா நாளைக்கு என்னை கூப்பிடு, ஓகே? ஓகே, சரி, பார்த்து பத்திரமா இரு, ஓகே? பாய். சரி, வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாமா? எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோயா ஒரு மாதிரி நக்கல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. சரி சரி, போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. ஹே ஃபியூனா, எங்கே போகிற? ரோஜின் ரூமுக்கு போகிறேன். ரூமுக்கு போறியா? என்ன கையில் ஒன்றும் இல்லை? கையில் என்ன வேணும்? ஓகே, ரூமில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, நீ போ ரூமுக்கே போ. ஓகே ஓகே, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு ரோஜினுக்கு ஒரே சிரிப்பு. அப்படியே சிரிச்சுட்டே அவன் வந்துட்டு வெளியே போயிடுறான். பச்சை பிள்ளையா இருக்கா, இவளெல்லாம் எப்படி வச்சு அவன் தண்ணி ஊற்ற போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் அடிச்சுட்டு அப்படியே போகிறான். ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படியே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறாரு. என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்னடி ஓவராக நக்கல் பண்ணுற மாதிரி இருக்குது? நக்கல் பண்ணுறேண்ணா? அப்படியெல்லாம் இல்லை ஜேகே, எனக்கு ஒரே வெக்கமாக வருது. வெக்கமாக வருதா? வந்த உடனே க்ரஷ்ன்னு சொன்னேன். நம்ம லவ் பண்ணியே 3 வருஷம் ஆகுது, புரியுதா? புரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன உனக்கு வெக்கம்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உண்மையிலே எனக்கு பார்த்தா நீ நக்கல் பண்ணுற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. போங்க ஜேகே, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே உட்காந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. உனக்கு வெக்கம்லாம் வருமா ஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜேகேயோட கையில் அடிக்கிறீங்க. அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்புறம் என்ன? என்னடி என்ன உட்காந்து நெளிகிற? அப்படியெல்லாம் இல்லையா? நீ நெளிகிற பார்க்குற எனக்கு தெரியுது, உனக்கு தெரியலையோ? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அந்த பெட்டில் ஒரு பெட்ஷீட் இருக்கும், அதை போட்டு கசக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி உட்காந்து கசக்கிட்டு இருக்கேன் அந்த பெட்ஷீட்டை? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்துட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, நீ ரொம்ப நர்வஸாக இருக்கேன்னு எனக்கு புரியுது. இது உனக்கு மட்டும் இல்லை, எனக்குமே ஃபஸ்ட் டைம் தான். ஸோ ஹார்டாக இருக்குமா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏதாவது கூடி குறைஞ்சி ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகே?
ம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஜேகே உங்க மேல அப்படியே மெதுவா லைட் ஆகுறாரு. ம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட்டே கிஸ்ல என்ன ஸ்டார்ட் பண்றாரு. ஜேகே ஆ என்ன? ஆ புடிச்சிருக்கா? ம். ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. ம். அப்படியே எல்லாத்தையும் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ வராரு. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிட்டே அப்படியே கீழ வராரு. ஸோ அப்படியே வந்து உங்களோட இன்னர் வியரையும் அப்படியே ரிமூவ் பண்றாரு. அப்படியே அந்த இடத்துல ஹேண்ட வைக்கிறாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டு அப்படியே பெட்லுக்கு திருப்பி வந்து படுக்குறீங்க. ஜேகே என்ன? ஆ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த இடத்துல கைய வச்சு ஒரு மாரி ரப் பண்றாரு. என்னடி அதுக்குள்ளாடி வெட்டாயிருக்கு? ஆ அப்படி அவ்வளோ மூடா இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மெதுவா வந்துட்டு ரப் பண்றாரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பெட்ஷீட்ட பிடிக்கிறீங்க. ஜேகே ஜேகே வேணாம். என்னடி வேணாம்? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ரப் பண்ணிட்டு, ஒரு ஃபிங்கர அப்படியே வந்துட்டு உள்ள விட்டுறாரு. ஜேகே ஜேகே என்ன என்ன? ஆ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மெதுவா மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. உங்களுக்கு ஒரு சைடு வலிக்குது, இன்னொரு சைடு சூப்பரா இருக்கு. ஜேகே ஜேகே ஆ என்ன? ஆ இங்க தான் இருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்துட்டு அவரு பண்றாரு. நீங்க அப்படியே ஹைப்ல இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே மார்னிங் சவுண்ட் குடுத்துட்டே இருக்கீங்க. அவங்களோட ஹேண்ட் வந்து அப்படியே பெட்ஷீட்ட புடிச்சு கசக்கி இப்பதான் பண்ணுது. அப்படியே மேல கீழன்னு சொல்லிட்டு கை வைக்கிறீங்க. ஜேகேவோட ஹெட்ட புடிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே மாத்தி மாத்தி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஃபிங்கரிங் பண்ணதுக்கப்புறம், அப்படியே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு அப்படியே வந்து ஹெவனுக்கே போன ஃபீல் தான். அப்படியே படுத்திருக்கீங்க. ஸோ பயங்கரமா லிக் பண்றாரு. நீங்க அப்படியே ஜேகேவோட ஹெட்ட அப்படியே வந்துட்டு ரொம்ப டைட்டா புடிச்சிருக்கீங்க முடிய. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் லிக் பண்ணதுக்கப்புறம், அப்படியே உங்க ஃபேஸ்க்கு முன்னாடி அப்படியே வராரு. "ஏய் ஏய் இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேஸ் முன்னாடி வராரு. ஜேகே கேன் ஐ ஸ்டார்ட் பேபி? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டுறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே அப்படியே வந்துட்டு மெதுவா இன் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அப்படியே கத்துறீங்க. கத்தக்கூடாது, நிறைய பேர் இருக்காங்க, நம்ம 2 பேர் மட்டும் கிடையாது. வலிக்குது ஜேகே. யா இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக இன் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே அகைன் கத்த போகிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணி கம்ஃபோர்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே முதல்ல மெதுவாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக போகுது. உங்களுக்கு அப்படியே ரொம்ப நல்லாவும் இருக்குது, வலிக்கவும் செய்யுது. அப்படியே வந்துட்டு மார்னிங் சவுண்டோட செம்மையாக அந்த நைட் போகுது. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் உங்களுக்கு. அதுக்கும் மேலே அப்படியே இன்ச் பை இன்ச்சாக ரசிச்சிருப்பீங்க 2 பேருமே. ஜேகே ரசித்து பண்ண நீங்களும் அதை வந்துட்டு ரொம்ப ரசித்து இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே மார்னிங் ஒரு 10 இருக்கும். நீங்கள் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் உடம்பெல்லாம் ஒரே கீறலாக இருக்குது. ஒரு மாதிரி வெளியே போயிட்டு சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது உங்கள் உடம்பெல்லாம். அப்படியே படுத்திருக்கீங்க. பக்கத்தில் ஜேகே படுத்திருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. குட் மார்னிங் ஜேகே. குட் மார்னிங் பேபி டால். என்ன ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதா? லைட்டாவா? உடம்ப பார்த்தாலே தெரியுது ரொம்ப வலிக்குதுன்னு. சோயா பெயின் கில்லர் கொடுத்தா போட்டுக்கவா? பெயின் கில்லரெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு வேக வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரெஸ்ட் ரூம் போகிறாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்திருக்கீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு உள்ளே போயிட்டு ஒரு 10 மினிட்ஸில் வெளியே வராரு. பேபி டால் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. எங்கே போகிறோம்? வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளாடி தான் தூக்கிட்டு போகிறாரு. ஸோ பார்த்தா பாத்டப்பில் செம்மையாக வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் தான் ரெடி பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ உங்களை மெதுவாக அந்த
வாட்டருக்குள்ளாடி அப்படியே வைக்கிறாரு. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது ஜேகே. நீங்களும் வாங்க, எனக்கு உடம்பு வலிக்கலை, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வந்து வாட்டரை வந்து எடுத்து ஊற்றுறாரு. ஸோ அதுக்குள்ளேயே பாடி வாஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவங்கள மெதுவாக அவரே வந்து குளிப்பாட்டி தூக்கிட்டு வந்து ட்ரை பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே உட்கார வைக்கிறாரு பெட்டில். ரொம்ப நல்லா இருக்குது ஜேகே. ஓகே பேபி, நீ ரெஸ்ட் எடு, ஓகேவா? 2 days அப்படி இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடுவேன். சரி. சரி, அப்போது கீழே போயிட்டு நான் உனக்கு ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரேன், ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு 3 days லேட்டர் உங்களுக்கு அப்படியே ஒரே வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. நீங்கள் அப்படியே போய் வாமிட் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. என்ன ஆச்சு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், காலையிலேருந்து நீ ஆளே சரியில்லை. தெரியல ஜேகே, எனக்கு வாமிட்டாக வருது, என்னன்னே தெரியல. அகைன் வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் வந்து வாஷ்ரூம் போகிறீங்க. ஜேகேக்கு என்னன்னே தெரியல. ஸோ வந்துட்டு உங்கள் பின்னாடியிலேருந்தே அப்படியே வாஷ்ரூமில் வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வாமிட் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறீங்க. என்ன ஆச்சு பேபி? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போகலாமா, இல்லைனா டேடை வர வைக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஐஸ் அப்படியே ரோலான் ஆகி மேலே போகுது. நீங்கள் தலை சுற்றி கீழே விழ போகிறீங்க. ஜேகே வந்து அப்படியே பிடிச்சிடுறாரு. ஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பதட்டமாக அவங்கள தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு கீழே வேகமாக போயிட்டு டேடை தான் கூப்பிட்டு வராரு. ஸோ அப்படியே வந்துட்டு செக் பண்ணுறாரு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன டேட் சொல்கிறீங்க? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, நீ டேட் ஆக போகிற. டேட் என்ன சொல்கிறீங்க? அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் அவகிட்டையும் சொல்லு, ஓகே? ஓகே. அப்புறம் இதுக்கப்புறம் தான் நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ, ஓகேவா? ஓகே. சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். கிளினிக் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். தென் நாளைக்கோ நாளன்னைக்கோ கூட்டிகிட்டு வா. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம், ஓகே டேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே நின்று ஸ்மைல் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. ஆனால் டேட், நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணியே 5 days தானே ஆகுது, அதுக்குள்ளாடி எப்படி? 5 days 3 days. சாரி, டேஸ் கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருந்துச்சு. 3 days தான் ஆச்சு, அதுக்குள்ளாடி எப்படி? நீ ஒன்றும் நார்மல் ஹியூமனில், புரிஞ்சிச்சா? நீ ஒரு வேம்பயர். 5 months பேபி பிறந்துடும், ஓகே? 5 monthsலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நின்று முழிக்கிறாரு. 5 months தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே அப்படியே வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு ஒரு சேரில். ஸோ நீங்கள் அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கா, என்னாச்சு? ஹாப்பி நியூஸ் தான். ஹாப்பி நியூஸா? யூ ஆர் ப்ரெக்னென்ட். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. நான் அப்பா ஆக போகிறேன், நீ அம்மா ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. வாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாம். ஆனால் ஜேகே, நம்மளுக்கு மேரேஜ் ஆகி ஜஸ்ட் 3 days தான் ஆகுது, அது எப்படி அதுக்குள்ளாடி? 5 monthsலேயே பேபி பிறந்துருமா? 3 daysலேயே உனக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருமா? அப்படி தான் டேட் சொல்லிட்டு போனார். சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். உன்னை பத்திரமா பார்த்துக்க சொன்னார். உனக்கு சாப்பிட நிறைய எடுத்துகிட்டு வர சொன்னார். ஜேகே, எதுக்கு இவ்வளோ நர்வஸ்? இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. 10 மாதம் சரி உன்னை மெதுவாக பார்த்துக்கலான்னு பார்த்தா 5 மாதத்தில் குழந்தை பிறந்தோன்னு சொல்கிறாரு. என்னென்னமோ பேசுகிறாரு. ஆனால் ஏன் அப்படி? நான் வேம்பயரா, அதனாலயாம். ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஐஸை ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் பெட்லேயே படுக்கிறீங்க. ஐயோ ஓகே, ஐம் ஃபைன். 5 months தானா? 5 months தானா? சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. சோயா அப்படியே துள்ளி குதிச்சுட்டு மேலே வரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா, அண்ட் தென் நான் ஆன்டி ஆக போகிறேன், எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணு. கங்க்ராட்ஸ். அப்புறம் மை டியர் க்யூட்டஸ்ட் ஃப்ரெண்ட், நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட? ஆமாம். தென் எனிவே 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜேகே, நீ அப்பா ஆக போகிற, அதனால் எனக்கு ட்ரீட் வச்சுரு, ஓகே? ட்ரீட் மஸ்ட் பிகிலு. ஓகே வச்சிடுறேன்.
எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரோஷன் அப்படியே வெளியே இருந்து வாரான். டேய் என்னடா ட்ரீட்டுன்னா அவளுக்கு மட்டும் வைப்பாங்களா, எல்லாருக்கும் சேர்த்து பார்ட்டியாகவே வைக்கிறேன். சூப்பர், அடிக்கடி இப்படி ஏதாவது பார்ட்டி தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட அப்படியே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. 5 months லேட்டர் அப்படியே நீங்கள் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்குது. ரொம்ப லீனாக இருக்கீங்க. வெறும் எலும்பில் தோல் போத்தி வச்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க. ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்கள் வயிறு மட்டும் பெருசாக இருக்குது. அந்த ப்ரெக்னென்ட் பெல்லி அது மட்டும் பெருசாக இருக்குது. ஸோ வந்துட்டு சோயா ஒரு சைடு கால் அமுக்கிட்டு இருக்கா. கிறிஸ்டியா அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ கையில் வந்துட்டு ஒரு பிளட் கிளாஸ் வச்சுருக்கா. அதாவது அந்த கிளாஸில் வந்து பிளட் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் கையில் தரா. இங்கே பாரு ஃபியூனா, இப்படியே ஒன்றும் சாப்பிடாம பிளட் குடிக்காமல் இருந்தேன்னா உன்னோட உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. கொஞ்சமாவது இதை குடி. எனக்கு வேணாம். சொன்னா கேளு, குடி. இந்த ஒரு கிளாஸ் பிளட்டு அது குடி. அப்போ தான் உடம்புல கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த் இருக்கும். புடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையில் தரா கிறிஸ்டினா. ஸோ நீங்கள் அதை வாங்கி அப்படியே குடிக்கிறீங்க. அப்படியே குடித்தா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் பெல்லியை பிடிச்சிட்டு மெதுவாக எந்திரிக்கிறீங்க. எங்கே போகிற? இல்லை, வாஷ்ரூம் போயிட்டு வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோயா வந்துட்டு மெதுவாக எண்ணிக்க வச்சு விடுறா. பார்த்தா நீங்கள் எந்திரிச்சதும் பொத்துன்னு விழுந்துடுறீங்க. உங்களுக்கு பெயின் வந்திருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு விழுந்துட்டு அப்படியே கத்துறீங்க. ஜேகே வந்து அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே ஓடி வராரு. ஃபியூனா ஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஃபேஸ் அப்படியே தட்டுறாரு. ஜேகே, ஐ திங்க் அவளுக்கு பெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீ தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜேகே அப்படியே தூக்கிட்டு அங்கே ஒரு மெடிக்கல் ரூம் இருக்கும், அங்கே போய் படுக்க வைக்கிறாரு. சோயா நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோயா கிட்ட சொன்னதும் சோயா அப்படியே வந்துட்டு போகிறா. ஸோ வந்து கிறிஸ்டினாவும் ஜேகேவும் தான் அங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு ஃபியூனா, பயப்படாத, ஓகேவா? புஷ் பண்ணு. ஈஸி, ஓகே? புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஹேண்ட் வந்துட்டு இறுக்கமாக பிடிச்சிருக்கா. ஸோ ஜேகே ஒரு சைடில் நின்று அப்படியே வந்துட்டு தலையை வந்து தடவி விட்டுட்டுருக்காரு. ஜேகே, அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, அப்பாவுக்கு ரீச் ஆகலை. ஓகே, பிளட்டு ரெடியாக இருக்கா? எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களோட அந்த ஹேண்டை வந்து சோயா கிட்ட கொடுத்துட்டு ஜேகே வந்து இந்த சைடு வந்துடுறாரு. ஸோ பேபியை வந்துட்டு பார்க்குறதுக்காக. இங்கே பாரு ஃபியூனா, இன்னும் கொஞ்சம் தான். பேபியோட ஹெட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் புஷ் பண்ணு, ஈஸி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு எங்கள் டேட் வந்து டாக்டர் ஆனனால ஜேகேக்கு கொஞ்சம் இதெல்லாம் தெரியும். ஸோ அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஓகே, புஷ் பண்ணு ஃபியூனா, புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியனா பக்கத்தில் நின்று சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே ரொம்ப புஷ் பண்ணுறீங்க. பார்த்தா குழந்தை வந்துட்டு வந்துடுது. ஸோ வந்துட்டு பார்த்தா ஒரு கேர்ள் பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே ஜேகே எடுத்துகிட்டு அப்படியே கிளிப் போட்டு அதை வந்து கட் பண்ணுறாரு. ஃபியூனா, ஐயோ ஓகே, எனக்குள்ளே இன்னொன்று இருக்குது. என்ன சொல்கிற ஃபியூனா? என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க. ஸோ வந்து தெரியாது, ஏன்னா ஸ்கேன் எதுவுமே எடுத்து பார்த்துருக்க மாட்டீங்க. கிளினிக் போயிட்டு ஜஸ்ட்டு பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணியிருந்துருப்பீங்க, அந்த பேபி வந்து கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காண்டி. ஸோ வந்துட்டு ஸ்கேன் எதுவும் எடுக்காதனால ட்வின்ஸா இல்லை ஒரு பேபியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அந்த பேபியை வந்து கிறிஸ்டினா கிட்ட கொடுத்து ஜேகே அனுப்புனதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்குறாரு. தென் எதிர்பார்த்த மாதிரியே ட்வின்ஸ் தான். ஸோ இன்னொரு பேபியோட தலையும் தெரியுது. ஓகே ஃபியூனா, புஷ் பண்ணு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப புஷ் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த பேபியும் வெளியே வந்துடுது. ஸோ வந்து ஜேகே வந்து டக்குன்னு அப்படியே கிளிப் எடுத்து போட்டு கட் பண்ணி சோயா கையில் கொடுத்துட்டு அப்படியே கடகடன்னு ஓடி உங்கள் சைடு வராரு. பார்த்தா நீங்கள் வந்துட்டு அப்படியே லிட்லி ஐஸ் அப்படி க்ளோஸ் பண்ணிகிட்டே வரீங்க. ஃபியூனா இங்கே பாரு ஃபியூனா, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடில் பிளட் இருக்கும்ல, அதை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ அது வேம்பயர் பிளட்டு. அப்படியே வந்துட்டு நெக்கில் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஃபியூனா எந்திரி ஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கங்கேயோ பைட் பண்ணுறாரு. உங்கள் நெக்கு, உங்களோட ஹேண்டு, உங்களோட லெக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எங்கேயோ பைட் பண்ணுறாரு. பட் நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் அப்படியே படுத்தது தான், எந்திரிக்கவே இல்லை. அப்படியே ஜேகே வந்து கையை வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை கலக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே கிறிஸ்டினாவும் சோயாவும் அப்படியே வந்து பேபியை தூக்கிட்டு அப்படியே வராங்க.
அப்போ வந்துட்டு அங்கே பார்த்தா நீங்கள் வந்து ஒரு வாக்கில் படுத்துட்ருக்கீங்க, ஜேகே வந்து உட்காந்து அழுதுட்ருக்காரு. ஸோ வந்து சொயா சொல்கிறா, கிறிஸ்டினா இந்த பேபியை நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேபியை கிறிஸ்டினா கிட்ட கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு இருக்கும்ல ப்ளட்டு அந்த ப்ளசண்டாலாம், ஸோ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அவள் வந்து ஜேகே பக்கத்தில் ஹேண்டை பிடிச்சி உட்காரா. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் ஜேகே, நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாத, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவள் சொல்கிறா. ஜேகே வந்து அப்படியே ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து உங்களை தூக்கி உங்களோட ரூமில் அப்படியே படுக்க வைக்கிறாங்க. உங்களோட நார்மல் பாடி இப்போ வந்துட்டு வந்துருச்சு, அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே இன்னொரு சைட் பார்த்தா இங்கே ஜிமின் வந்து சமைச்சிட்ருக்கான். என்னடா நீ இங்கே நிற்கிற, உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அங்கே குழந்த பிறந்திருக்கு, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரான். ஸோ வந்துட்டு மேரேஜ் ஆகி 5 months தானே ஆகிருக்கும், அதுக்குள்ளாடி எப்படி அந்த மாதிரி தான் ஜிமினுக்கு வந்து தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படியே வந்து வெளியே நிற்கிற அந்த பையனோட சட்டையை வந்து பிடிக்கிறான். என்ன உண்மையாக சொன்னால் கோவப்படுற, உண்மையிலேயே அவளுக்கு குழந்த பிறந்திருக்கு, அண்ட் தென் ஷி வாஸ் டைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்வல்ஃப் சொல்லுது. ஸோ வந்து ஜிமினுக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருது. அப்படியே அவன் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படியே அங்கேருந்து ஓடுறான், லைக் வேர்வல்ஃப் ஆகிட்டு அங்கேருந்து ஓடுறான். ஸோ வந்து எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அங்கே போய் என்ன கலாட்டா பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் வந்துட்டு ஒரு சேர் மாதிரி இருக்கும், சேர் செட்டப் மாதிரி, அங்கே வந்துட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ இங்கே பார்த்தா ஜிமின் வந்து அந்த ரூம் விண்டோஸ் இருக்கும்ல அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வரான். ஜேகே இவ்வளோ தைரியம் இருந்தா அவளை கொன்றுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் பார்க்குறான். ஃபியூனா பார்த்தா அப்படியே படுத்திருக்கா. ஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சீக்ஸை போட்டு தட்டுறான். ஜேகேக்கு வந்து உயிரே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் பாட்டுக்கு வந்துட்டே இருக்குது. என்னடா பண்ண ஜிமின், இங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சோயா வரா. நீ வாயை மூடு, எல்லாமே உன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு, ஒன்னால தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோயாவை ப்ளேம் பண்ணுறான். எங்கே பாரு, அவன் எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் எல்லாருக்கும் இல்லாத சோகமாக உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோயா கோவமாக கேட்குறா. என்ன என்னதான் இருந்தாலும் அவளை நானும் லவ் பண்ணியிருக்கேன், எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சொல்கிறான். அப்போ தயாங் அங்கே வரான், லைக் அவங்க வந்துட்டு ஒரு மேஜிக் ஃபோம் மாதிரி க்ரியேட் ஆகி அங்கே வரான். எல்லாரும் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க, ஜிமின் உனக்கு என்ன பிரச்சனை, தயாங் பாருடா, நீயும் தானே அவன் மேலே ஆசைப்பட்ட, அவளை என்ன ஆக்கி வச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். என்னதான் நம்ம 2 பேரும் இவன் மேலே ஆசைப்பட்டாலும் நம்மளோட சோல்மேட் இவ கிடையாது. என்னடா என்ன நம்மளுக்கு சோல்மேட்டா, என்ன சொல்கிற? ஆமாம், நம்ம சோல்மேட் இவ கிடையாது. அப்போது நம்ம சோல்மேட் வேறு யார்? அந்த பேபிஸ் தான் நம்மளோட சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறான். ஜிமினுக்கு வந்து ஷாக்கு தாங்க முடியல. என்னடா சொல்கிற? ஆமாம், அந்த பேபிஸ் தான் நம்மளோட சோல்மேட். அங்கே போயிட்டு நீ பேபியோட மேலே கை வச்சு பாரு, எந்த பேபி க்ளோ ஆகுதோ அதான் என்னோட சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் சொல்லவும் அப்படியே அந்த ரூமுக்கு போகிறான். ஸோ கிறிஸ்டினா கையில் தான் 2 பேபிஸும் இருக்கும். அப்போ வந்துட்டு ஜிம்மின் வந்து பக்கத்தில் போன உடனே ஒரு பேபியோட பாடி அப்படியே வந்துட்டு க்ளோ ஆகுது. இப்போ பேர் என்ன? ஹேமா ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கா. இவ தான் என்னோட சோல்மேட்டான். ஆனால் இவ குழந்த, எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே இங்கே வரான். ஆமாம், இது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே, ஏன் நீ இதை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை? சொன்னால் என்ன பண்ணுறது, இது எல்லாமே விதிப்படி தான் நடக்கணும். எனக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் ஃபியூனா மேலே ஆசைப்பட்டேன், ஆனால் விதியை பார்த்தியா எப்படி விளையாடுதுன்னு அப்படின்னு சொல்லி தயாங் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ வந்துட்டு ஜிமினும் அப்படியே ஒரு மாதிரி உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். சரி, இப்போ என்ன பண்ணுறது? இப்போவே நம்மளால் அவங்கள தூக்கிட்டு போய் வளர்க்க முடியாது, அவங்க கொஞ்சம் வளரட்டும். ஃபியூ இயர்ஸ் லேட்டர் நம்ம தாராளமாக அவங்கள நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் 5 வருஷம்னா அவங்க 5 வயசான குழந்த இல்லை, 5 வருஷம்னா அவங்களோட வயசு 25. வயசு 5 தான் இருக்கும், ஆனால் வளர்ச்சி 25 வயசுக்குள்ளே வளர்ச்சி இருக்கும். ஏன்னா வேம்பயர் மேட், ஹியூமன் ப்ளஸ் வேம்பயர் சேர்ந்து உருவான குழந்தைங்க, அதனால் அப்படி தான் இருக்கும். அவங்க தான் நம்ம சோல்மேட், அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே.
ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம். பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க அங்கேருந்து மறைஞ்சிடறான். ஜிமின் வந்துட்டு அங்கேருந்து வெளியே போயிடறான். ஸோ இப்படியே நீங்கள் வந்துட்டு படுத்துகிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. அப்படியே உங்கள் அப்பா வந்துட்டு வேலை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வராரு. உங்கள் அப்பா கிடையாது, ஜங்கு கூட அப்பா. ஸோ வந்துட்டு வந்து பார்த்தா ஹாலில் அவங்கள வந்துட்டு படுக்க வச்சுருக்காங்க பெட்டில். நீங்கள் அப்படியே படுத்திருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. என்னாச்சு ஜேகே? டேட், முடியல டேட், எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் அவன் மேலே சோலே இல்லை, அவள் உடம்ப விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லவும் அப்படியே ஜேகேவோட டேட் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா உங்களோட உடம்புல ஒரு சின்ன அசைவு தெரியுது. ஜேகே அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காருறீங்க. ஜேகே அப்படியே வந்துட்டு ஷாக்காக பார்க்குறாரு. சங்குக்கா, ஏ எந்திரிச்சிட்டியா? ஆமாம், எனக்கு என்னமோ எல்லாம் புதுசாக தெரியுது. அண்ட் தென் நம்மளோட பேபிஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சோயாவும் கிருஷ்ணாவும் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. இந்தா இருக்கு, இவ ஹேமா, அப்புறம் இவ ஒயிலா. 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்காங்க, அப்படியே உங்களை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரோட ஹெட்லேயும் அப்படியே கை வச்சு லைட்டாக ரப் பண்ணி அப்படியே பார்க்குறீங்க. 2 பேரோட ஃபேஸையுமே ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து லைட்டாக ஃபேஸை வந்து ரப் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை பிடிச்சி ஹக் பண்ணுறீங்க. ஜேகேவோட எலும்பெல்லாம் நொறுங்கிரும் போல். ஏன்னா நீங்கள் நியூ வேம்பையர் இல்லையா? ஸோ வந்துட்டு எப்படி என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரியல. சாஃப்டாக எப்படி பீட் பண்ணணும்னு கூட தெரியல. ஸோ ஜேகே ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. என்னாச்சு ஜேகே? இல்லை ஃபியூனா, நீ இப்போது வேம்பையர் ஆகிட்டனா? வேம்பையர் ஆகிட்ட. ஓ மை காட், என்னால் நம்பவே முடியல. ஆனால் நீ இப்போ வெளியே போக முடியாது. ஏன், என்னாச்சு? உனக்கு நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உன்னால் வெளியே போக முடியும். ஓகே, நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் எல்லாம் ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்படியே ஒரு 1 இயர் அப்படியே பாஸ் ஆகி போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அந்த வீட்டுக்குள்ளே. 2 பேபிஸ், கிறிஸ்டினா, சோயா, அதுக்கப்புறம் ஜேகேவோட டேட் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்படியே 1 இயர் ஆகவும் பேபிஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு கிண்டர் கார்டனுக்கு தான் அனுப்புகிறீங்க இப்போது. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரையும் பார்க்குறாரு. டேட், நாங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டோம். ஆமாம், நாங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டோம். ஓகே மை டியர் சாம்ஸ், 2 பேரும் ரெடி ஆகிட்டிங்களா? ரெடி ஆகிட்டோம். கிண்டர் கார்டன் போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, 2 பேரும் சமத்தாக இருக்கணும். அண்ட் தென் ஒயிலா, சொல்லுங்கள் டேட். நீ உன்னோட பவர்ஸ் எல்லாம் வெளியே யூஸ் பண்ணுற அப்படி தானே? எனக்கு பவர்ஸ் யூஸ் பண்ண தெரியலை டேட். அதனால தான் நான் ஏதாவது பண்ண போய் அது தப்பாக மாறிடுது. வேறு ஒன்றும் இல்லை, நான் வேணும்னே எதுவும் பண்ணலை. சரி ஒயிலா, இதுக்கு எதுக்கு நீ இப்படி பேச வைக்கிற? டேடோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு புரியுது. இதெல்லாமே உனக்கு புதுசு, அதனால் எல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஓகேவா? அண்ட் தென் ஹேமா, நீ எப்போவுமே ஒயிலா கூடவே இருக்கணும். ஓகே டேட். ஒயிலா ஏதாவது பண்ணிட்டாலும், ஏதாவது தப்பாகவே பண்ணிட்டாலும் நீ அதை சரி செய்யணும். அதுக்கான கெப்பாசிட்டி உனக்கு இருக்குல்ல? இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஒயிலா வந்து ஒரு மாதிரி பார்க்குறா. அச்சோ மை டியர் கியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயிலாவோட ஃபோர்ஹெட்லேயும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் சமத்தாக இருக்கணும், சரியா? சரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சொல்கிறாங்க. ஃபியூனா, இதோ வந்துட்டேன். இந்தா 2 பேருக்கும் லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன், ஒழுங்காக சாப்பிட்டு வரணும், சரியா? சரி. ஈவினிங் பிக்கப் பண்ண யார் வரட்டும்? மம்மி வரட்டுமா, டேட் வரட்டுமா? டேடே வரட்டும், நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேமா சொல்கிறா. அடி, யார்? நான் தாண்டி உங்களை 5 மாதம் தவம் இருந்து பெற்றேன். சரி இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேமா சொல்கிறா. அப்படியே வந்துட்டு ஜேகே சிரிக்கிறாரு. கேர்ள் பேபிஸ்னாலே அப்படி தான் இருக்கும், சரியா? நீ இருக்கல்ல, ஜேகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தானே உன் குழந்தைங்களும் இருக்கும்.
போங்க, என்ன இருந்தாலும் இவளுங்க 2 பேரும் பிறந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை செல்லம். சரி வந்து நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். முதல்ல இவங்க 2 பேரையும் கொண்டு கிண்டர் கார்டனில் விட்டுட்டு வாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரையும் தூக்கிட்டு அப்படியே ஜேகே போயிடுறாரு. இப்படியே ஒரு 2 hours ஆகுது. நீங்கள் அப்படியே ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்ன இவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கீங்க. சோயா அப்படியே வரா. ஃபியூனா என்னாச்சு? இல்லை, ஜேகே குழந்தைங்கள கிண்டர் கார்டனில் விட போனார், ஆனால் இன்னும் வர காணும். அதான் சரி கிண்டர் கார்டன்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ கிண்டர் கார்டனில் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க பிள்ளைங்களை விட்டுட்டு அவர் முன்னாடியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கேருந்து 2 குழந்தைங்களையும் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. என்ன இருக்கும் சோயா? எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஜேகேக்கு எனிமீஸும் கிடையாது. அப்புறம் என்ன ஆயிருக்கும் தெரியல, என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோயா அப்படியே சொல்கிறா. ஸோ அப்படியே காரில் ஏறி உட்கார்ந்ததும் சோயாக்கு என்னமோ ஃப்ளாஷ் ஆகுது. ஃபியூனா என்னாச்சு சோயா? ஜேகே ஏதோ ஆபத்தில் இருக்கான். என்ன சொல்கிற? ஆமாம், ஜேகே ஏதோ ஆபத்தில் இருக்கான். நீ ஃபஸ்ட்டு ஸ்பீடாக கார் எடு, நான் கார் ஓட்டலை, நீ இந்த சைடு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் இடம் மாறிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணுறீங்க. அப்படியே வந்து சோயா வந்து மானிட்டர் பண்ணுறா. ஸ்டாப் பண்ணு, இந்த இடம்தான். என்னாச்சு? ஐயோ ஓகே, ஐ எம் ஃபைன், வா போகலாம். 20 நிமிஷம். ஹேமா மயிலா சொல்லுங்க மம்மி. அம்மாவும் சோயா ஆண்டியும் உள்ளே போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரோம். வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரோம், சரியா? பார்த்து இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும், யார் கூப்பிட்டாலும் வெளியே வரக்கூடாது, புரிஞ்சுச்சா? அம்மாவும் சோயா ஆண்டியும் சீக்கிரம் வந்துடுறோம். அப்புறம் தெரிஞ்சவங்க யாராவது வந்தால் மட்டும்தான் வெளியே வரணும், புரியுதா? சரி ஓகேம்மா. நாங்கள் போயிட்டு வரோம். சரி சமத்து பிள்ளைங்களா இருங்க. இந்தா அம்மாவோட மொபைல், கேம் விளையாடிட்டு உட்காந்துருங்க. என்ன? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க காருக்குள்ளே. ஸோ நீங்கள் வந்துட்டு சோயாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே சோயா வந்துட்டு அவள் பாட்டுக்கு போக்கில் போகிறா ஒரு இடத்துல. நீங்களும் அவளை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறீங்க. ஸோ ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே திரும்புகிறா. பார்த்தா அங்கே வந்துட்டு நிறைய ரிசர்ச்சுக்கு தேவையான நிறைய திங்ஸ் இருக்குது. அங்கே ஒரு பாக்ஸுமே இருக்குது, லைக் வந்து கண்ணாடி பாக்ஸ் மாதிரி. நீங்கள் அந்த இடத்துல பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஸ்பீடாக அந்த கண்ணாடி பாக்ஸை போய் பார்க்குறீங்க. பார்த்தா உள்ளே வந்து ஜேகே தான் இருக்கார். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பாக்ஸ் அப்படியே தட்டுறீங்க. ஜேகே கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ வந்துட்டு மேலேருந்து ஏதோ ஷூ சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே நின்று பார்க்குறீங்க. ஃபியூனா யாரோ வராங்க, எனக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அலாய்ட் ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா உங்களுக்கும் சரி சோயாக்கும் சரி 2 பேருக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன்னா அது வேறு யாரும் கிடையாது, உங்கள் அப்பா தான். அப்படியே பார்க்குறீங்க. வெல்கம் டு மை ரிசர்ச் சென்டர் ஃபியூனா, அண்ட் தென் அவளோட ப்ரைஸ்லெஸ் ஃப்ரெண்ட் சோயா. நீங்களா? நானே தான். நீங்கள் எதுக்கு அங்கிள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஆமாம் டேட், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? உனக்கே தெரியும்ல நான் ஒரு வேம்பயர் ரிசர்ச்சர்னு. இதை பற்றி தான் நான் தீவிரமாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கே தெரியும்ல. டேட் ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாமே என்னோடய ஃபேமிலி. வேம்பயர்ஸ் ஆர் மை ஃபேமிலி. நானும் வேம்பயரில் ஒரு அங்கமாக இருக்கேன். அண்ட் தென் நீங்கள் கிட்னாப் பண்ணிட்டு வந்தது என்னோடய ஹஸ்பண்ட். ப்ளீஸ் டேட், ப்ளீஸ் என்னை விட ஆக்கிடாதீங்க, ப்ளீஸ் என்னோடய ஹஸ்பண்டை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. என்ன ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் பக்கத்தில் வராரு. டேட் சத்தியமாக சொல்கிறேன் டேட், என்னால் ஜேகே இல்லாமல் சர்வே பண்ண முடியாது. அண்ட் தென் உங்கள்கிட்ட கோபம் இருக்கும், நிறையவே கோபம் இருக்கும். ஏன்னா என்னோடய வெட்டிங்க்கு நான் உங்களை கூப்பிடலை,
எனக்கு 2 பேபிஸ் இருக்குது. எங்கள் 2 பேருக்கும் அந்த பேபிஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்துருக்கோம், ஒன்றா தான் இருக்கோம். ப்ளீஸ் டேட், இவர் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் டேட். நாங்கள் மொத்தமாக உடஞ்சி போயிடுவோம். ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கேட்குறீங்க. யோசிக்க வேண்டிய விஷயந்தான், ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அவரோட ஹேண்ட் எடுத்து உங்களோட மேலே தான் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுவீங்க. ஸோ வந்துட்டு அது ஹேண்டே கிடையாது, ஒரு மிஷினைஸ் ஹேண்ட் மாதிரி அவரே மேட் பண்ணி அவரோட உடம்புல வந்து வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரி. ஸோ வந்து சொயா அப்படியே நின்று பார்க்குறா. அங்கிள், இட்ஸ் டூ ராங். அவள் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கலாம், ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நிற்கிறா. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆள் வந்து முன்னாடி நடந்து வராரு. சொயா அப்படியே பின்னாடி போகிறா. ஸோ ஒரு சர்க்குலாக ஒரு பிளேஸை வந்து மார்க் பண்ண மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் நிற்கிறா. அவளும் ஷாக் அடித்து அப்படியே வந்துட்டு பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ அங்கே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கரண்ட் பாஸ் ஆகிட்டு மார்க் பண்ணுற இடத்துலலாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு தான் அந்த சிஸ்டம் கண்ட்ரோலிங் எல்லாமே தெரியும், உங்கள் அப்பாவுக்கு தான். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ஆள் அப்படியே பார்த்துட்டு உங்களை தூக்கி ஒரு ஸ்ட்ரக்சரில் அப்படியே படுக்க போடுறாரு. ஸோ அந்த இசிஜி எல்லாம் எடுப்பாங்கள்ல, அதெல்லாத்தையும் எடுத்து உங்களோட மேலே அப்படியே ஸ்டிக் பண்ணுறாரு. இன்றைக்கி உனக்கு நிஜமாலுமே லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொயாவையும் எடுத்து இன்னொரு ஸ்ட்ரக்சரில் படுக்க போட்டு அந்த இசிஜி இதெல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஸ்டிக் பண்ணுறாரு. ஸ்டிக் பண்ணி மானிட்டரில் என்னென்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு அப்படி பார்த்தா அந்த பில்டிங்கை உடைச்சிட்டு அப்படியே வந்து ஒரு வேர்வுல்ஃப் தான் வருது. ஸோ வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு உங்கள் அப்பா. உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப லக்கியஸ்டான டே தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கவே அப்படியே ஒரு மேஜிக் போட்ட மாதிரி அப்படியே தயங்கும் வரான். ஸோ வந்து அந்த வேர்வுல்ஃப் வந்து ஜிமின் தான். அப்படியே வந்து ஜிமின் வந்து அப்படியே அவனோட இதுக்கு வரான். உனக்கு வெக்கமா இல்லை? உன் பொண்ணை பிடிச்சி அப்படி படுக்க போட்டிருக்க. அப்புறம் அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பாளே, இவனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சொன்னாதான், ஆனால் எனக்கு என்னோடய ஃபேமிலியை விட என்னோடய ரிசர்ச் தான் முக்கியம், நீ எல்லாம் கல்யாணமே பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தயன் சொல்கிறான். ஆமாம், கல்யாணமும் பண்ணியிருந்துருக்கக்கூடாது, குடும்பம்னு ஒன்று வர வச்சுருந்துருக்கவும் கூடாது. ஏன்னா குடும்பமே சேர்ந்து என்னை சீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு நான் எதுக்கு கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப க்ரூவலாக பேசுகிறாரு. ஹலோ மிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களெல்லாம் விட்டுருங்க, இல்லைன்னா ஆக்ஷன் பயங்கரமாக எடுக்க வேண்டியது வரும். ஜிமின் பக்கத்தில் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் வந்து தடுக்கிறான். என்ன பண்ண பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? உங்கள் பாரு ஜிமின், அவன் ஃபுல்லாகவே மிஷினைஸ் தான், அவள் கையை பாரு, இதில் ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கும். அண்ட் தென் நீ பக்கத்தில் போனால பெரிய பிரச்சனை, அதனால் வெளியே போய் அந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வா. யார்? ஏமா வயலாவையா? ஆமாம், வயலா பற்றி உனக்கே தெரியும், அவளுக்கு பவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, ஆனால் அவளோட பவர்ஸ் எல்லாமே வரியபிளாக இருக்கும். அண்ட் தென் ஹேமாவால் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிக்க விட முடியும். ஜேகே மட்டும் எந்திரிச்சிட்டா போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். புரிஞ்சிச்சா? புரிஞ்சுது. அது வரைக்கும் நான் இவனை பார்த்துக்கிறேன், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜிமின் வந்து திருப்பி ஊல்ஃபா மாதிரி வெளியே போயிடுறான். என்ன பயந்து உன் ஃப்ரெண்டு வெளியே போயிட்டான் போல்? ஆமாம், ரொம்ப பயமாக இருக்குது, பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். என்ன நக்கல் பண்ணுறியா? ஐயோ இல்லை அங்கிள், உங்ககிட்ட நக்கல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ வந்து இவர் வந்து பக்கத்தில் வராரு, தயாங்க அப்படியே பறக்கிறான். ஐயோ எப்படி சொல்லுவேன், நான் ஒரு மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தயாங் சொல்லவும் அப்படியே முறைச்சிட்டு வேறு பவர்ஸ் யூஸ் பண்ணலான்னு போகும்போது தயாங் அப்படியே காணாமல் போயிடுறான். ஒழுங்காக வந்துரு, எங்கே இருந்தாலும் இங்கே தான் இருக்கேன் அங்கிள். அண்ட் தென் நீங்கள் என்ன தான் பவர்ஸ் யூஸ் பண்ணாலும் என்கிட்ட எந்த விளக்கணையும் செட் ஆகாது, பிகாஸ் ஐ எம் தயாங். அண்ட் தென் எங்களோட முழு வம்சமே அழிஞ்சதுக்கு காரணமே நீ தான், நீயும் உன்னோட இந்த ரிசர்ச் சென்டரும். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, உன்னெல்லாம் உயிரோட விட்டு வைப்பேன் மட்டும் நினச்சி பார்க்காத. அதே மாதிரி தான் தயாங்,
உன்னை உயிரோட விட்டு வச்சது நான் பண்ண பெரிய தப்பு. உன்னே அவங்க கூடயே சேர்த்து கொண்டிருக்கணும். அப்படின்னா எல்லாம் நல்லா இருந்திருக்கும். உன்னை மாதிரிப்பட்ட ஆளுங்களனால தான் இந்த உலகத்தில் இருக்க பாதி உயிர்களே அழிஞ்சு போனது. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் வந்து அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து டஃப் கொடுத்துட்டு இருக்கான். உங்கள் அப்பாக்கா பயங்கரமாக கோவம் வருது. இப்போ பார்த்தா ஜிமின் அப்படியே ஊல்ஃபா மாதிரி திருப்பியும் வந்துட்டு அந்த ரிசர்ச் சென்டருக்குள்ளே வந்துடுறான். ஹாய் அங்கிள், திருப்பி வந்துட்டேன். சரி, ஃபைட் பண்ணலாமா? தயாங், அங்கிளோட பேசிகிட்டு இருந்தியோ? இல்லை, கொஞ்சம் மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ அங்கிள், ஜாலியாக இருந்தீங்களா என்னோடய ஃப்ரெண்டோட மேஜிக் பவர்ஸில்? பார்த்து பேசு. யூனோ ஹோ ஐ ஆம்? தெரியும் அங்கிள், எல்லா உயிர்களையும் கொன்று பார்க்கும் பரவசக்காரர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சொல்கிறான். ஸோ உங்கள் அப்பாக்கா கோவம் தாங்கலை, அப்படியே பக்கத்தில் ஓடி வர ஜிமின் அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரே மிதி தான். அவனோட ஒரு சைடு மட்டும் வேர்வுல்ஃப் சைடாக இருக்குது, அதாவது வூல்ஃப் சைடாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து ஹியூமன் சைடாக இருக்குது. அப்படியே அந்த வூல்ஃப் சைட்லேருந்து ஹேண்ட் எடுத்து அப்படியே மூஞ்சில் ஒரு கோடு போடுறான். அப்படியே அவங்க அப்பா வந்துட்டு கையால் தட்டுறாரு. ஜிமின் அப்படியே ஒரு ஓரமாக போயிட்டு விழுந்துடுறான். அந்த செவுத்துலேயும் ஒரு மாதிரி ஒரு சூள் மாதிரி இருக்குது. ஸோ அதில் பட்டு அவன் வந்து அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறான். அவனும் போயிட்டான். நீ மட்டும்தான் இனி இருக்க. அண்ட் தென் நீயும் எனக்கு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணனா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன சொல்கிற? கோஆப்ரேட் தானே, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அகைன் வந்துட்டு பறந்துட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த ஹேண்ட் இருக்கும்ல, அந்த மிஷின் ஹேண்ட். ஸோ அதிலேருந்து அப்படியே ஃபயர் ஒரு மாதிரி விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. தயாங்கும் சும்மா இல்லை, அவனும் அவனோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணுறான். ஸோ வந்துட்டு பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே தயாங் வந்து அப்படியே நிற்கிறான் கீழே வந்து. சரி, எனக்கு உங்ககிட்ட சண்டை போடுற மூடெல்லாம் இல்லை. நீயும் ஒரு ஹியூமன், நான் ஒரு மெஜிஷியன். என்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உங்ககிட்ட பவர்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அப்படியே நடந்து போகிறான். ஸோ வந்துட்டு அது ஒரு சர்க்கிள் மாதிரியான பட்ட இடம், அதான் சொயா நின்று மயக்கம் போட்டு விழுந்திருப்பால அந்த இடம். ஸோ அதில் வந்து காலை வைக்கிறான் தயாங் அந்த இடத்துலையே சுருண்டு கீழே விழுந்துடுறான். சாலி முடிஞ்சு, அவ்வளோதான். சரி, எல்லாரையும் வச்சு ரிசர்ச் பண்ணலாம், ஒன்றா தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாரு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா ஜேகேக்கு வந்து அந்த இசிஜியெல்லாம் ஸ்டிக் பண்ண அந்த ஒரு மானிட்டரில் ஏதோ வந்து நிறைய இது தெரியுது, லைக் சேஞ்சஸ். ஸோ அப்படியே பார்க்குறாரு, என்னடா இது இவ்வளோ நேரம் அப்படி இருந்துச்சு, இப்போ சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஜேகே அப்படியே சடனாக போயிட்டு அந்த ஆளோட நெக்கை அப்படியே பிடிக்கிறாரு. அப்படியே பிடிச்சிட்டு டக்குன்னு ஐ ஓப்பன் பண்ணுறாரு. மயிலா, இப்போ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஓரத்தில் 2 கிட்ஸும் அப்படியே ஒழிச்சிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு வயலா அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணுறா. அந்த கிளாஸில் தானே போட்டு, கிளாஸ்க்குள்ளே தானே போட்டு இது பண்ணி எடுப்பான். அந்த கிளாஸ் அப்படியே உடையுது. பட் வந்துட்டு ஜேகேக்கு ஒன்றும் ஆகலை. அப்படியே ஜேகே வந்து அதுலேருந்து எந்திரிச்சு அப்படியே நெக்கை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. நீ எப்படிடா எந்திரிச்ச? நான் எப்படி எந்திரிச்சேனா? என்ன நார்மல் ஹியூமன்னு நினச்சியா? வேம்பயர்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தூக்கி ஒரே வீஸ் தான் ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு உங்கள் அப்பா. அப்படியே ஹேண்டில் உள்ள பவர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதில் சார்ஜ் இல்லை. ஸோ அது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்து ஜேகேயை பிடிக்கலான்னு பார்க்கும்போது ஜேகே அப்படியே திருப்பி நெக்கை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு அப்படியே கீழே விடுறாரு. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான்டா ஹியூமன்ஸோட அருமையே எங்களுக்கெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. நான் போயிட்டேன்னா இன்னும் இந்த மாதிரி 1000 பேர் உருவாவாங்க, எல்லாரையும் கொல்றதுக்கு இந்த மாதிரி 1000 ஜேகே உருவாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தலையை திருப்பி அப்படியே பிச்சு தூக்கி போட்டுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவரோட பாடியை எரிக்கவும் செஞ்சிடறாரு. இல்லா ஏமா டேட், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அண்ட் தென் உங்களை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது? அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க.
ஜெயின் அங்கிள் பில்டிங்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார். ஏன் எதுக்கு ஜிமின் உள்ளே கூட்டிகிட்டு வந்தான்? ஜிமின் அங்கிள் உள்ள ஒரு கேம் நடக்குது, நம்ம எல்லாம் ஒரு டீம், அந்த ஓல்டு ஏஜ் மேன் இந்த ஓல்டு ஏஜ் மேன் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல ஹேமா உங்களை க்யூர் பண்ணான். அப்புறம் வேறு எல்லாரையும் க்யூர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயலாக திரும்பி பார்த்தா ஹேமா ஓடி போயிட்டு ஜிமின் மேலே கையை வச்சு ஜிமினை இது பண்ணிடுறா. ஸோ ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறாரு. ஹேமா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நல்லா இருக்குல்ல? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா சொல்கிறா. ஸோ அங்கேருந்து ஓடி போய் டேங்க் மேலே ஹேண்ட் வைக்கிறா. ஸோ அவள் ஹேண்ட் வைக்க எல்லாருக்கும் க்யூர் ஆகிடுது. அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. இவன் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருக்குது. எல்லாம் நம்ம ஹேமாவால் தான். ஆமாம், காட் பிளெஸிங் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே ஹேமாவை பார்க்குறீங்க. அப்படியே ஹேமாவும் உங்களை ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறா. அப்புறம் ஜேகே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்களை அப்படி பார்த்துட்டு பயந்தே போயிட்டேன். என்ன பண்ணாரோ ஏது பண்ணாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஆமாம், நம்மளோட சில்ட்ரனுக்கு தான் தேங்க் பண்ணணும். எல்லாருமே கிட்டத்தட்ட போயிட்டோம். ஆமாம், உண்மைதான். நானும் ஃபைண்ட் ஆகிட்டேன், அவங்க ஃபைண்ட் ஆகிட்டான். எல்லாருமே அவ்வளோதான் நினச்சோம். நான்லாம் எந்திரிக்கவே முடியல என்னாலெல்லாம். எல்லாமே நடந்தது இவங்க 2 பேருனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிட்ஸை தூக்கி வச்சு எல்லாருமே கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு 4 years லேட்டர் ஆகிடுது. ஸோ ஹேமாக்கும் வயலாக்கும் 25 years ஆகிருச்சு. நீங்கள் 2 பேரும் அப்படியே பீச்சில் உட்காந்துட்ருக்கீங்க, கால் மேலே கால் போட்டு ஜேகேவோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. நல்லா இருக்குல்ல ஜேகே? நம்ம மேரேஜ் பண்ணி இதோட 5 years ஆயிடுச்சு. 5 years 5 months ஆயிடுச்சு. 2 பேபிஸ்க்கும் 25 years ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு 5 years தான் ஆயிருக்கு, ஆனால் 25 years மாதிரி. அதே அறிவு, அதே வளர்ச்சி, எல்லாமே அதே. ஆனால் வயசு மட்டும் 5 வயசு அப்படின்னு சொல்லிட்டு பீச்சை பார்த்துட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். இப்படியே லைஃப்லாம் அங்கே இருந்துடலாம் ஜேகே. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், யாருக்கும் தெரியாமல் காட்டுக்கு நடுப்பகுதியில் ஒரு கேஸ்டில். அங்கேயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, 2 குழந்தைங்க, எல்லாமே பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். ஜிமின் இங்கே வா. இதோ வந்துட்டேன். என்ன, இந்த கேஸ்டலுக்கு நம்ம JH கேஸ்டல்னு வைப்போம். JHஆ? ஜிமின், ஹேமா எப்படி, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவங்க 2 பேரும் பார்த்தியா எவ்வளோ நல்லா இது பண்ணுறாங்கன்னு? ஆமாம், இவங்க லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அந்த பக்கம் பாருங்கள். இங்கே பாரு, என்னோடய மேஜிக் பவர்ஸை நீ ரொம்ப டீஸ் பண்ணுற. அப்படியா, இன்னும் டீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயலா அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணி தயாங்கிட்டே டஃப் கொடுத்துட்ருக்கா. ஸோ 2 பேரும் அப்படி பவர்ஸால் விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேரும் இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். சரி வயலா, நானும் மாம் வீட்டுக்கு போகிறேன். ஓகே ஹேமா, 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க, சரியா? அண்ட் தென் சில்வண்டுகளா, 2 பேரும் என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே ஜேகே, பார்த்துக்குறோம். சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க. அண்ட் தென் எப்போயாவது வீட்டுக்கு வாங்க, புரிஞ்சிச்சா? கண்டிப்பாக கேஸ்டலுக்கு வரோம். கேஸ்டலுக்கு வாங்க. அண்ட் தென் பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் 2 பேரும் முக்கியமாக பத்திரமா இருங்க, ஓகே? எந்த பிரச்சனையும் விலை கொடுத்து வாங்காதீங்க, புரியுதா? அண்ட் தென் வயலா, நீ சின்ன வயசில் இருந்தது மாதிரி தான் இப்போவும் இருக்கேன். தேங்க ரொம்ப டீஸ் பண்ணுறேன். இருக்கட்டும் மாம், டீஸ் பண்ணலைன்னா எனக்கு தூக்கம் வராது, என்ன அவன் ஏதாவது சொல்லலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. ஸோ அப்படி தான், ஜாலியாக தான் இருக்கும். இப்படியே என்றைக்கும் இருங்க, ஸ்மைல் பண்ணிகிட்டே ஹாப்பியாக, ஓகே? கண்டிப்பாக. டேடையும் மாமையும் எப்பவும் மறந்துடாதீங்க, புரியுதா?
கண்டிப்பா டாட். எப்பவுமே மறக்க மாட்டோம். உங்கள மறந்துட்டு நாங்க எங்க போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே 2 சீக்ஸ்லயும் கிஸ் பண்றாங்க. ஸோ ஜேக் அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஓகே மை டியர் டாட்டர்ஸ் போயிட்டு வாங்க. உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் கூட. ஆ ஹாப்பி ஹாப்பியா இருங்க. ஓகேவா? ம். ஓகே டாட். ஆ சரி. பாய். பாய் டாட். லவ் யூ டாட். லவ் யூ மாம். லவ் யூ டூ மை சார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே விடுறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஸ் கூட அந்த பீச் ஓரமாக அப்படியே நடந்து போகிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்மைலோட அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே. எப்படிப்பட்ட எண்டிங்னு தெரியல. நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது வந்து ரியல் லைஃப் கூட சத்தியமாக இதாகாது. 2மே வந்துட்டு 2க்கும் ரொம்ப தூரம் அந்த மாதிரி. ஸோ ரியல் லைஃப் கூட சிங் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா ஸ்டோரியுமே அப்படி தான். எல்லா எஃப்எஃப் ஸ்டோரியுமே ஒரு இமேஜினேஷன் தான். இமேஜினேஷனோடயே அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அதை லாஜிக்காக நிறைய பேர் பார்க்குறீங்க. அது லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இமேஜினேஷனுக்கு எட்டின மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஸ்டோரி அந்த அளவுக்கு எடுக்கிறோம். சரியா? இமேஜினேஷன் மூலிமா எங்கே வேணாலும் போகலாம். நம்மளால் பண்ண முடியாததை கூட பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இதுவுமே அந்த மாதிரி தான். லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். பட் லாஜிக் பார்த்தா நம்ம தமிழ் படத்தையே பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் லாஜிக் பார்த்தா எஃப்எஃப்பே பார்க்க முடியாது. அந்த மாதிரி. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் கேட்டு. அந்த லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியே நான் பார்த்துருக்கேன். லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தா நடக்குமா பாஸ்? ஸோ எஃப்எஃப் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய் பாய். லவ் யூ ஆல்.